சீதா லக்ஷ்மண மத்திய மண்டன மணேகே, சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் மத்தியிலே ஒரு அலங்காரம் போல், ஒரு ரத்னம் போலே ராமபிரான் எழுந்தருளி இருக்கிறான். ராம ரத்னம் என்று சொல்கிறோம் அல்லவா? அப்போ சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் மத்தியிலே ஒரு ரத்னம் போலே ராமபிரான் எழுந்தருளி இருக்கிறான். அப்புறம் ராமஸ்ய ரஸ்யாத்மனஹா, அற்புதமான அழகான திருமேனி, சாட்சாத் மன்மதன் என்று சொல்லும்படியான அற்புதமான திருமேனியோடு விளங்குகிறான். அவன் முன்பு பார்த்தால் சன்னதி ஆஸ்தானத்துல ஹனுமானும் எழுந்தருளி இருப்பார். அதனால அவரையும் சேர்த்து வில்லூர் சுவாமி சொல்கிறார், பீதாங்கஸ்ய ஹனுமத சுபதிருஷா பத்தாஞ்சலே சாதரம். ஹனுமான் அப்படியே ஆசையோடு ராமன் முன்னே கைகூப்பி கொண்டு ராமன் திருமேனி அழகை தன் கண்களாலே பருகி கொண்டிருக்கிறார் ஹனுமான். ஏன்னா இந்த அழகை பருகணும்னா அதுக்கு ஹனுமான் தான் சரியான நபர். அப்ப இந்த அழகை ஹனுமான் கைகூப்பி பருகி கொண்டே இருக்கிறார். அது மட்டுமா, பீதோபேத விபீஷணாய தயையா தாத்து சமஸ்திரியம். விபீஷணன் அஞ்சி போய் ராமனை விட்டால் எனக்கு தஞ்சம் இல்லை என்று ஓடி வந்தான். அப்படி சரணம்னு காலில் விழுந்த விபீஷணனுக்கு அத்தனை செல்வங்களையும் அள்ளி கொடுத்தவன் ராமபிரான். விபீஷணன் ஒருத்த மட்டும் இல்லை, இன்றைக்கும் வேறு புகழ் இல்லை ராமா, வடுவூர் ராமா உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு தஞ்சம் இல்லைன்னு எந்தெந்த பக்தர்கள் எல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் எல்லா செல்வத்தையும் அள்ளி தருவதற்கு தயாராக காத்திருக்கிறான் வரப்பிரசாதியான இந்த வடுவூர் ராமன். அவன் முகத்தில் வருகிறதே புன்னகை, அது எந்த புன்னகைனா சீதாம்சு பிரதிமானனஸ்ய மதுரம்னார். அதாவது அவன் முகமே ஒரு சந்திரன் போல இருக்கிறது. சந்திரம்னா என்ன பண்ணும்? அமுதை பொழியும் நிலவுங்கிற, அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் ஏன் வரலன்னு கேட்கிறா. அப்போ நிலவு என்பது அமுதத்தை பொழியும். அந்த ராமபிரானுடைய திருமுகம் முழு நிலவாக இருக்கிறது. அந்த முழு நிலவு பொழியக்கூடிய அமுதமாக அவனுடைய புன்னகை, மதுரம் மந்தஸ்மிதம், ரொம்ப இனிமையான ஒரு புன்னகையை சந்திரன் போன்ற தன்னுடைய முகத்தில் இருந்து அமுதம் போன்ற அந்த புன்னகையை ராமன் பொழிந்து கொண்டிருக்கிறான். இந்த புன்னகையை தினந்தோறும் பருகுவோம் என்று தியானித்து கொண்டு இந்த புன்னகை ராமாயணத்தை நாம மேற்கொண்டு அனுபவிக்கணுமா.